all natural number less than 8. Natural number starts with 1, less than 8 அப்படின்னு வந்திருக்கனால இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 7 வரையும் மட்டும் எடுத்திருக்கோம். இதே வந்து நம்ம less than or equal to 8 அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 8 சேர்த்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, be the set of all prime numbers less than 8. less than 8ல இருக்கிற set of all prime numbers நமக்கு என்னென்ன இருக்கு, 2, 3, 5, 7 அப்படின்றது இருக்கு. Cன்றதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, set of even prime number. even prime number நமக்கு ஒண்ணுதான் இருக்கு, அது என்ன அப்படின்னா 2 மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பில்டர் ஃபார்மா இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்தாலும் அதுல இருந்து ஒரு செட்டை கிரியேட் பண்ண தெரியணும். அந்த செட்டை யூஸ் பண்ணி நம்ம நார்மலா எப்பயும் பண்ற மாதிரி A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சு அதை வந்து சியோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ A cross E அண்ட் B cross E கண்டுபிடிச்சு அது ரெண்டுல இருக்கிற இன்டர்செக்ஷன் வேல்யூஸ் இருக்கணும். சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ இதுல புதுசா ஒண்ணு இருக்கு அப்படின்னா A மைனஸ். இப்போ A cross B மைனஸ் C அப்படின்னா என்ன, மைனஸ் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் B மைனஸ் C அப்படின்றது எதை கேட்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இப்போ B மைனஸ் C நம்ம கண்டுபிடிக்கணும். B மைனஸ் C எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, B வேல்யூஸ் நமக்கு என்னென்ன, 2, 3, 5, 7. C யோட வேல்யூ என்ன, 2. இப்போ B ல இருக்கிற இந்த 2வை நம்ம அவாய்ட்ல ஒமிட் பண்ணிட்டு மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதுறோம் அப்படின்னா தான் B மைனஸ் C. இஃப் இங்க வந்து B மைனஸ் C இல்ல, அதுக்கு பதிலா எனக்கு C மைனஸ் Bன்னு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 2வை போடுவோம், அதுல இருந்து மைனஸ் 2, 3, 5, 7 அப்படின்றத கொடுப்போம். ஸோ அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், இப்போ இந்த 2 இங்க இருக்கு, ஸோ இதை ஒமிட் பண்ணிட்டோம். அப்படி ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா சில வேற ஏதாவது வேல்யூஸ் இருக்கா, இல்ல. அப்போ C மைனஸ் பியோட வேல்யூ நல் செட். எனக்கு B2வையும் ஒமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வேற செட் வேல்யூ அதுல இல்ல, அப்போ அது வந்து எனக்கு என்னது அப்படின்னா நல் செட். இப்படிதான் வந்து நமக்கு மைனஸ் B மைனஸ் C, A மைனஸ் C அது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அதே இது A cross B மைனஸ் C இருக்கு. ஸோ ஏயோட வேல்யூ B மைனஸ் சியோட வேல்யூ அது ரெண்டோட கார்ட்டீசியன் வேல்யூ இங்க கண்டுபிடிக்கிறோம். சேம் அதே கான்செப்ட் B மைனஸ் A cross B, A cross C, A cross B, A cross C கண்டுபிடிக்கிறோம். அது ரெண்டுலயும் மைனஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A cross B இங்க இருக்கு, A cross C இங்க இருக்கு. இப்போ இதுல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் இதுல ஒமிட் பண்ணிடலாம். 1, 2 ஒமிட் பண்ணிடலாம், 2, 2 ஒமிட் பண்ணலாம், 3, 2 ஒமிட் பண்ணிடலாம், 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஸோ இந்த மாதிரி எல்லா வேல்யூஸையும் எடுத்துட்டு ரிமைண்டர் வேல்யூஸ் நமக்கு வர்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே எழுதி, அப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இந்த இது முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், RHS அண்ட் LHS ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா hence it is proved. ஸோ இங்க நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேல்யூஸும் இந்த வேல்யூஸும் ஈக்குவலா இருக்கு. ஸோ hence it is proved.